சுச்சக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹ. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணத்தின் பாலகாண்டம் முதல் ஸ்லோகம் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்த காண்டங்களுக்கு பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம்னு வில்லூர் சுவாமி பெயர் சூட்டவில்லை. மாறாக பாலஸ்பந்தம், அயோத்தியா ஸ்பந்தம், ஆரண்ய ஸ்பந்தம், ஸ்பந்தம் என்று பெயர் சூட்டி இருக்கிறார். பொதுவாக காண்டம்னா ஒரு சாப்டர்னு அர்த்தம். அதை ஏன் ஸ்பந்தம்னு வைக்கணும்னா, சம்ஸ்கிருதத்துல ஸ்பந்தம் என்றால் மூமெண்ட், அசைவுன்னு அர்த்தம். இதுல உள்ள ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் கேட்க கேட்க உள்ளே எழுந்தருளி இருக்கும் வடுவூர் ராமனுடைய இதழ்கள் அசைகின்றன. இதழ்கள் அசைந்தால் புன்னகை. அப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் கேட்டு ராமன் புன்னகை செய்தான். ஏன்னா இது புன்னகையை அனுபவிக்கும் ராமாயணம் இல்லையா? எப்படி பட்டதிரிகள் நாராயணியத்தில் ஒவ்வொரு ஸ்லோகமும் பாட பாட குருவாயூரப்பன் தலையாட்டினானோ, அதுபோல் இந்த புன்னகை ராமாயணத்தின் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் வில்லூர் சுவாமி விஞ்ஞாபனம் பண்ண வடுவூர் ராமன் தன் வாயை அசைத்து மூவ் பண்ணி சிரித்து அதை அங்கீகரித்தானாம். அதனால அந்த உதடு அசைவுக்கு ஸ்பந்தம்னு பேரு. அதனால பாலஸ்பந்தம், அயோத்தியா ஸ்பந்தம் என்றே இந்த பகுதிகளுக்கு பெயர் சூட்டி இருக்கிறார். அந்த வகையில் பாலஸ்பந்தத்தின் முதல் ஸ்லோகம் இப்போது நாம் அனுபவிக்க உள்ளோம். எல்லாரும் சீதாராமர்களோடு தயாராகி விட்டீர்களா? ஏன்னா ஏற்கனவே பல முறை சொன்னோம் அல்லவா, இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நம்ம வீட்டுல விக்கிரக வடிவிலோ படத்தின் வடிவிலோ உள்ள சீதாராமர்கள் முன்பு நீங்களும் விண்ணப்பம் செய்யுங்கள். நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ராமன் அவசியம் சிரிப்பான். ராமனோடு உரையாடக்கூடிய அனுபவத்தை நிச்சயம் இந்த புன்னகை ராமாயணம் தரும். இப்ப நேரா ஸ்லோகத்துக்கு சென்று விடுவோம். என்ன காட்சினா, ராமாவதாரம் பாலகாண்டம் எங்கே தொடங்குகிறது? தேவர்கள் எல்லாம் நாராயணனை போய் சரணடைகிறார்கள். ராவணனால் நாங்கள் ரொம்ப துன்பப்படுகிறோம், அரக்கர்களின் தொல்லை தாங்கவில்லை, நாராயணா நீ பூமியிலே அவதரித்து அந்த அரக்கர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் அல்லவா? அந்த காட்சியை அப்படியே மனக்கண்ணில் நிறுத்தி கொள்ளுங்கள். தேவர்களின் சரணாகதி. அப்போது பகவான் நாராயணன் பூத்த புன்னகை. பாலஸ்பந்தம் முதல் ஸ்லோகம். விஷ்ணோ பங்கி ரதஸ்ய பார்த்திவ மணேஹே புத்திரத்வம் ஏத்யாவனௌ குர்யாஃப் பங்கி முகஸ்ய ராட்சசபதேஹே துஷ்டாத்மனஸ் சங்கிருதிம் தாந்திம் பங்கி மகோ பிரதர்ஷ்ய விபுதைஹி இத்யர்த்திதஸ் சாதரம் த்வம் தாம் பங்கிம் அதர்ஷயன் யதகரோஹோ மந்தஸ்மிதம் பாத்து தத்து என்பது ஸ்லோகம். இதன் பொருள் என்னன்னா, நாராயணனிடம் எல்லா தேவர்களும் ஒன்று கூடி சரணாகதி செய்தார்களாம். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று பிராட்டியின் கேள்வனான ஸ்ரீமன் நாராயணன் கேட்கிறார். அப்போ தேவர்கள்லாம் சொன்னார்களாம், பகவானே பங்கி முகனாலே நாங்கள் கஷ்டப்படுகிறோம், அதனால பங்கி ரதன் மகனாக நீ அவதரிக்கணும்னாலும். புரியவில்லையே. வடமொழியில் பங்கினா 10ன்னு அர்த்தம். பங்கி முகனால் நாங்க கஷ்டப்படுறோம், அதனால நீ பங்கி ரதன் மகனா வரணும்னா, அதாவது பங்கி 10 இல்லையா, 10 முகன் 10 தலை உடைய ராவணனாலே நாங்கள் கஷ்டப்படுகிறோம். அந்த கஷ்டத்தை போக்க 10 ரதன்னா தசரதன், 10 திக்கிகளிலும் ரதம் தேரை செலுத்த வல்லவன், அந்த தசரதன் மகனாக நீ அவதரிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து தேவர்கள் எப்படி சரணாகதி பண்ணார்களாம்? பல் பங்கியை காட்டிக்கொண்டு செய்தார்களாம். பங்கினா வரிசைன்னு அர்த்தம். அப்போ பல் பங்கியை காட்டிக்கொண்டு எங்களுக்கு வேறு கதியே இல்லை என்றபடி பகவானிடம் சரணாகதி செய்தார்கள். இப்போ வில்லூர் சுவாமி வடுவூர் ராமனை பார்த்து சொல்கிறார், ராமா இப்படி பங்கி முகனால் நாங்க கஷ்டப்படுறோம், நீ பங்கி ரதன் மகனா அவதரிக்கணும்னு சொல்லி பல் பங்கி பல்வரிசையை காட்டியபடி தேவர்கள் உங்ககிட்ட சரணாகதி பண்ண போது, நாராயணனான நீ உன் பல் பங்கியை காட்டாமல் சிரித்தாயே. ஏன்னா நல்ல புன்னகைனா பல்லே வெளியில தெரியக்கூடாது, ஆனா அந்த சிரிப்பு மட்டும் பளிச்சுன்னு இருக்கணும். அதுதான் நல்ல புன்னகை. அதைத்தான் மந்த ஸ்மிதம்பார்கள். ஸ்மிதம்னா புன்னகை, மந்த ஸ்மிதம்னா பல்லு வெளியில தெரியாத மெல்லிய புன்னகை. அப்படி பல் பங்கியை காட்டாமல் ஒரு புன்னகை செய்தாயே, அந்த புன்னகை எங்க எல்லாரையும் காக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். புன்னகை ராமாயணத்தின் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நீங்கள் கவனித்தால் அதுல 3 செய்திகள் இருக்கும். ராமனுடைய புன்னகைக்கு, இப்போ வடுவூர்ல புன்னகை மன்னனா ராமர் சிரிக்கிறார், அந்த புன்னகைக்கு ஒரு காரணம் சொல்லுவார். 2, அந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னு சொல்லுவார். 3,
இந்த புன்னகையை நாம் அனுபவித்து ராமனை வணங்குவதால் கிடைக்கக்கூடிய பலனும் சொல்லுவார். இப்போ இந்த ஸ்லோகத்தை பொறுத்தவரை ராமன் ஏன் புன்னகை செய்தான்னா, தேவர்கள்லாம் சொன்னார்கள் அல்லவா, பங்கி முகனால் கஷ்டப்படுறோம், பங்கி ரத்தன் மகனா நீ வரணும் அப்படின்னு பங்கியை காட்டி தேவர்கள் சரணாகதி பண்ணார்கள் அல்லவா. அவர்களுக்கு பங்கியை வெளிப்படுத்தாமல் ராமன் சிரித்ததன், நாராயணன் சிரித்ததன் காரணம், நான் உங்களை காப்பாற்றுகிறேன்கிறத புன்னகையால் பகவான் வெளிப்படுத்தினான். அப்ப இந்த புன்னகைக்கு காரணம், சரணாகதி நீ பண்ணிட்ட, நான் உன்னை காக்கிறேன் என்று பகவான் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம். அதற்காகத்தான் புன்னகை செய்தான். இது புன்னகைக்கான காரணம். 2, இந்த புன்னகை நமக்கு உணர்த்தும் செய்தி என்னன்னா, பகவான் நம்ம ஒத்தொத்தரோடும் பேசுவான். நாம நீயே கதி என்று போனால் கவலைப்படாத, காப்பாற்றுகிறேன்னு பதில் சொல்லுவான். அந்த பதிலை எப்படி சொல்லுவான்னா, அவன் புன்னகை வாயிலாக சொல்வான். அதனாலதான் எத்தனை கோவிலுக்கு போறோம், பகவானை தரிசிக்கிறோம், அவர் புன்னகையோடு இருக்கிறார்னா, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்ற செய்தியை புன்னகை வாயிலாக பகவான் சொல்றான். அந்த புன்னகை மூலம் பேசுகிறான். இப்போ 3வதா என்ன பலன்? இப்போ நீங்களும் இந்த ஸ்லோகத்தை அடியேனும் ரிப்பீட் பண்றேன். உங்கள் வீட்டில் உள்ள சீதாராமர்கள் முன்பு இதே ஸ்லோகத்தை நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள். ராமனுடைய புன்னகையை அனுபவித்து சொல்லுங்கள். ராமன் என்ன அனுகிரகம் பண்ணுவாங்கிறதையும் சொல்றேன். விஷ்ணோ பங்கி ரதஸ்ய பார்த்திவமணேஹே புத்திரத்வமேத்யாவனௌ குர்யா பங்கி முகஸ்ய ராட்சசபதேஹே துஷ்டாத்மனः சங்கிருதிம் தாந்திம் பங்கிமஹோ பிரதர்ஷ்ய விபுதைஹி இத்யர்த்திதः சாதரம் த்வம் தாம் பங்கிம் அதர்ஷயன் யதகரோஹோ மந்தஸ்மிதம் பாத்து தத்து என்று சொல்லி அந்த புன்னகை பூத்த சீதாராமர்களை நாம் வணங்கினால் நமக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் ராமன் தீர்த்து தானே ரட்சகனாக இருந்து நம்மை காப்பான். எப்படி தேவர்களுடைய துன்பத்தை போக்கி அவனே காவலனாக ரட்சகனாக இருந்து காத்தானோ, இந்த ஸ்லோகத்தை சொல்லி புன்னகையை அனுபவிக்கும் நேயர்கள் அத்தனை பேரையும் ராமனே ரட்சகனாக இருந்து என்றென்றும் காத்தருள்வான். இனி அடுத்த புன்னகையை அனுபவிக்க தயாராவோம். நன்றி, வணக்கம்.